ஹஸ்பண்ட்க்கு திடீர்னு கோவம் வந்துச்சு. நானும் பார்க்குறேன் 6 மாசமா இந்த மீன் ஃப்ரை செஞ்சு குடுன்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். செய்கிற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவப்பட்டுட்டாரு. எங்களுக்கு யாருக்கும் மீன் பிடிக்கிறதில்ல. சரி அவர் கேட்டாருன்னு சொல்லிட்டு மீன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் செஞ்சு கொடுத்துட்டேன். நான் புதுசில் பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுக்கு மூக்கணாங்கயிற மாட்டினோடனே தாலியை கட்டிட்ட உடனே இவங்க சர்க்கிள்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செய்யணும், ஹெல்ப் பண்ணணும், போகணும், வரணும், அவங்க சொல்கிறத மட்டும்தான் கேட்டுட்டு இருக்கணும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு வீட்டு சைடில் அவங்க எப்படி இருக்காங்களா இல்லையா, சாப்பிட்டாங்களா, உயிரோடு இருக்காங்களான்னு கூட கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு தாலின்ற ஒன்று கட்டி முடிச்சிட்டாங்களாம். அதுக்கு அடுத்தது இவங்க சைடில் போகிறது வர்றது சுற்றுறது எங்கெங்கெல்லாம் கூட்டின்னு போகணுமோ இந்த சொந்த பந்தங்கள் ஃபங்க்ஷன்லேருந்து எல்லாமே வந்து இவங்க சார்ந்தே அமைஞ்சிட்ருக்கோம். ஆனால் இதில் ட்விஸ்ட்டு என்னென்னா அந்த மருமகன் அந்த வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்குமே, சரி இவங்க இருக்காங்களா இல்லையா, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம கால் பண்ணி பேசுவோம், எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, என்ன பண்ணுறாங்க, என்ன அங்கே செய்தி அப்படிங்கிறது யாருமே விசாரிக்கிறதே கிடையாது. மருமகன்னாலே ஒரு கெத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பொம்பளை செஞ்சால் சும்மா விட்டுருவாங்களா? இதை பற்றி உங்களுடைய கருத்துனுங்கிறது மறக்காம